சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நம்ம அரசாங்கம் ஒரு புது சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன். அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராமை அமெண்ட் பண்ணுறாங்க இந்த புது சட்ட மசோதா மூலிமா. சரி, இந்த புது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி குயிக்காக நம்ம அதை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 2005 ஒரு சட்டத்தின் மூலயமா கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அதனுடைய பேருங்கிறது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இந்த திட்டத்தின் மூலயமா நீங்கள் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் அங்கே தான் இருக்கணும், நீங்கள் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கிராமத்தில் ஒரு 100 நாளைக்கு கேரண்டீடாக ஒரு வேலை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன மாதிரி வேலை? ஐடி வேலைலாம் கிடையாது, மேனுவல் ஒர்க்கு. நீங்கள் ஒரு மேனுவல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு குளம் வெட்டுறதா இருக்கலாம், இல்லை ரோடு போடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேனுவல் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும், ஆனால் கிராமத்தில் இருக்கணும், நீங்கள் ஒரு கிராமவாசியாக இருக்கணும். இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 100 நாளைக்கு கேரண்டட் உத்தரவாதமான வேலை கொடுக்கப்படும். நீங்கள் எனக்கு வேலை வேணும், இப்போ நான் தான் அந்த கிராமத்தாள்னு வச்சுக்கலாமே, நான் எனக்கு வேலை வேணும்னு நான் சொல்கிறேன். நான் சொன்ன உடனே 15 நாளில் எனக்கு வேலை கொடுத்தாகணும். ஜாப் கார்டும்பாங்க. நான் அப்ளை பண்ணி 15 நாளில் எனக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கலன்னா எனக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு வேலை பார்த்திங்கன்னா என் வீட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளேயே எனக்கு வேலை வந்து ஜாப் சைட், அந்த வேலை இடங்கிறது 5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கணும் என் வீட்டிலேருந்து. அதை தாண்டி இருக்குது அப்படின்னா எனக்கு ட்ராவலிங் அலவன்ஸையும் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லைங்க, 1/3 3ல் 1 பங்கு பார்த்தீங்கன்னா அது பெண்களாக இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வேஷன் மாதிரி 1/3 ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே நல்ல ஒரு குடிநீர் வசதி இருக்கணும், கழிப்பறை வசதி இருக்கணும், குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட் கிரெச் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமும் அங்கே இருக்கணும். இந்த வேஜஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 நாள் வேஜஸ் இருக்கு இல்லையா, அதை சம்பளம் தராங்க இல்லையா, அதை வந்துட்டு விலைவாசி ஏறும் பொழுது அந்த சம்பளத்தையும் உயர்த்தணும். சரி, இதுக்கு ஆகிற செலவு இருக்குது பார்த்தீங்க இல்லையா, சம்பளம் தர 2 செலவு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில். ஒன்று, நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறோம், அந்த வேலை இப்போ ரோடு போட போகிறோம், குளத்தை வெட்ட போகிறோம், இல்லை தூர் வார போகிறோன்னா அதுக்கு பொருட்கள்லாம் தேவை இல்லையா, மெட்டீரியல்ஸ் தேவை இல்லையா, அந்த செலவு. இன்னொரு செலவு பார்த்தீங்கன்னா வேலையாட்களுக்கு நம்ம கொடுக்க போகிற தினக்கூலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேஜஸ். இப்போ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 100% அந்த தினமும் கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, அது 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. எது? இந்த மன்ரேகா ப்ரோக்ராமில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. இப்போ மீதி மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 25% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய செலவு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்துப்பாங்க. சரி, இப்போ இந்த பில்லில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற சட்ட மசோதா இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்கிறாங்க? இந்த பில்லு பேர் என்னங்க? சொன்ன மாதிரி விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன், அதாவது விபிஜி ராம்ஜி அப்படின்னு சுருக்கி சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்கீமில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்பர் 1, மன்ரேகா, மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். பேர்லேயே 100 நாள் இருக்கு இல்லையா, இங்கே அதை 125 நாளாக மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் வேலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு 125 நாளுக்கு வேலை கிடைக்க போகுது. நம்பர் 2, செலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இந்த வேஜஸ், இந்த தினமும் கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த வேஜஸ் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, இப்போ அப்படி இருக்க போகிறதில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அதாவது நார்மலான ஸ்டேட்ஸ், ரெகுலர் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 60% செலவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% செலவை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்துப்பாங்க. இதே நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% செலவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% செலவை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்துப்பாங்க. ஸோ முன்னாடி அப்படி கிடையாது, இப்போ அந்த ஷேரிங்குள்ளே வராங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து ஒரு பீக்கில் இருக்கும் பொழுது வேலையாட்களே கிடைக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் ரொம்ப நாளாகவே இருக்குது. எல்லாருமே வந்துட்டு 100 நாள் வேலைவாய்ப்புக்கு போய்ட்றாங்க, எங்கள் விவசாயத்துக்கு அறுவடை பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டுறாங்கன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு 60 நாளைக்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயம் பீக்கில் இருக்கிற அந்த அறுவடை பண்ண போகிற அந்த பீக்கில் இருக்கிற சமயத்தில் ஒரு 60 நாளைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம்ல, இப்போ 125 நாளாக மாறிடுது. அந்த 125 டேஸ் ஒர்க்குங்கிறது இருக்காது. ஸோ 60 நாள் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்
ஸோ விவசாய நிலத்தில் வேலை பார்க்குற அந்த விவசாய மக்கள் வந்துட்டு அவைலபிளாக இருப்பாங்க, 100 நாளைக்கு போயிட மாட்டாங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு போயிட மாட்டாங்க. ஸோ நிறைய அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த ஸ்கீமில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். பிளானிங் நீங்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில், அந்த கிராம சபை அந்த பஞ்சாயத்து லெவலில் பிளான் நடக்குங்க. ஆனால் அந்த பிளான், அதாவது என்ன பண்ணலாம், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கட்டலாம் அப்படிங்கிற பிளானிங்லாம் அந்த வில்லேஜ் லெவல் பிளான் நடக்கும். ஆனால் இந்த பிளான் எல்லாமே ஒரு நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ், ஒரு 4 ப்ரையாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸோட சிங்க் ஆகிற மாதிரியான ஒரு பிளானிங் நடக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாட்டர் செக்யூரிட்டி, சரிங்களா, நீங்கள் நீர் ஆதாயமாக இருக்கலாம், அதே மாதிரி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அங்கே ஊரக வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை இந்த பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச்னால பார்த்தீங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்குது, வெள்ளம் வருது, புயல் வருது, அப்போ அதுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 முக்கியம், அது மட்டுமே கிடையாது, ஒரு 4 ப்ரையாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரையாரிட்டியோடு நம்ம சிங்க் ஆகணும், நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே அதோட சிங்க் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் லெவல் பிளான் தயாரிக்கப்படும், சரிங்களா. ஸோ இது வந்துட்டு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மன்ரேகா மகாத்மா காந்தி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே நமக்கு இந்த வருஷத்துக்கு இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கீழே இவ்வளோ செலவாக போகுது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ செலவாகுதா இந்தாங்க அப்படின்னு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க. ஆனால் அந்த புது ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. நார்மேட்டிவ் அலோகேஷன் சொல்கிறாங்க, நார்ம் பேஸ்டாக அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, தமிழ்நாடா உங்களுக்கு இவ்வளோ, கேரளாவா உங்களுக்கு இவ்வளோ, உத்தரப்பிரதேஷா உங்களுக்கு இவ்வளோ, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையுமே இந்த மன்ரேகாக்காக எவ்வளோ பணத்தை அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு நிறைய டெக்னாலஜிக்கல் டூல்ஸுமே உள்ளே கொண்டு வராங்க. அது எல்லாமே இந்த பில்லில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் ப்ராடாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம், இந்த புது மாற்றங்களினுடைய சாராம்சம். சரி, இதை வந்து நிறைய பேர் கிரிட்டிக்கலி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. நம்பர் 1, நீங்கள் பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செக்யுலராக இல்லை. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், 100 நாள் வேலைவாய்ப்பு, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது. இங்கே பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் நீங்கள் விரிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதை விபிஜி ராம்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ செக்யுலராக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே செலவை பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி செலவு வரப்போகுது. இதனால் அந்த செலவை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பார்க்க போகிறாங்க? ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ இந்த ஜிஎஸ்டி ரேட்லாம் குறைச்சிருக்காங்க இல்லையா, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு நிறைய வருமானம் குறைய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த 30,000 கோடி செலவை திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே போடும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எல்லாமே அதை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 60 நாள் பாஸ் பீரியட்னு சொல்கிறாங்க இல்லையா, விவசாயம் பீக்கில் இருக்கும் பொழுது அந்த சீசனில் 60 நாளைக்கு இந்த வேலை வாய்ப்புலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், விவசாயம் நிலத்தில் போயிட்டு விவசாயிகள் வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் அவைலபிளாக இருப்பாங்கன்னு இந்த பில் சொல்லுது இல்லையா, அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்கும். இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கும் பொழுது, இப்போ நான் தான் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற ஒரு பெனிஃபிஷியரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு லேண்ட்லார்டு, ஒரு முதலாளி வந்து சொல்கிறாரு, குணா வந்து என் இடத்துல வேலை பாருன்ட்டுன்னு, நான் எவ்வளோ சம்பளம்னு பேரம் பேசுவேன். அவர் எனக்கு 300 ரூபாய் தரேன்னு சொன்னார்னு வச்சுக்கோமே, நான் என்ன சொல்லுவேன், அதுக்கு நான் 100 நாள் வேலைவாய்ப்புக்கு நான் போயிடுவேமே, நான் எதுக்கு உங்கள் இடத்துக்கு வரணும்? நான் பேரம் பேச முடியும், எனக்கு அதிகமான சம்பளம் கொடுங்க, நான் பேரம் பேச முடியும். இந்த பேர வலிமை பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா விவசாயிகள் கிடச்சிச்சு. இப்போது இந்த 60 நாள் பாஸ் பீரியட் இருக்குது பார்த்தீங்களே, அந்த பாஸ் பீரியடில் அவங்களுக்கு 100 நாள், அதாவது இப்போ 125 நாள் அந்த வேலை வாய்ப்புங்கிறது இப்போ இருக்காது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், அந்த பார்கென், அந்த பேரம் பேச முடியாது. சரி, எல்லா லேண்ட்லார்ட்ஸுமே வந்துட்டு ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. பட் என்ன டிஸ்கஷன் பாயிண்ட்னா, அந்த பேர வலிமைங்கிறது இந்த 60 நாளில் ஃபார்மர்ஸ்க்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அனாலிசிஸ். அதே மாதிரி 125 நாளாக இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். அதுக்கு மேலே கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ரியாலிட்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 100 நாளையுமே முழுக்க 100 நாள் கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை. இந்த மகாத்மா காந்தி திட்டத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா வெறும் 2% ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும்தான், 2% ஆஃப் த குடும்பங்களுக்கு மட்டும்தான் 100 நாள் முழுமையான வேலை கொடுக்க முடிஞ்சது. இதுதான் உண்மை. இப்போ நம்ம 125 நாள் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே இந்த பலன் எப்போ நடக்கும், எப்போ போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா 125 நாளுக்கு நம்ம வேலை எல்லா பெனிஃபிஷரிக்கும் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த இன்டென்ஷன் உண்மையிலேயே அந்த பலன் போய் சேரும்.
சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த புது பில்லினுடைய ப்ரொவிஷன்ஸ். அதை நம்ம அனலைஸும் பண்ணியிருக்கோம். இருக்கிற மன்ரேகா ப்ரோக்ராம் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதை பற்றின ஒரு விரிவான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த பில்லு பற்றின அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரி, உங்களுக்கு எங்கள் இனிஷியேட்டிவ்லாம் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். நான் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.